ஹாய். டே 89 மூவி கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். ஸோ நம்ம சேனல் புதுசாக பார்க்குறவங்க சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா ஒரு சேலஞ்ச் பண்ணிகிட்ருக்கோம், 365 days 365 மூவி சேலஞ்ச். ஸோ அதில் தான் அந்த 89th மூவி நம்ம கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். ஸோ சீக்கிரமே வந்து நம்ம 100th மூவி வந்து நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அதை நம்ம சப்ஸ்கிரைப் கூட சேர்ந்து பார்க்குற மாதிரி பிளானில் இருக்கும். ஸோ நீங்கள் இந்த மூவிக்கு நம்ம கூட ஜாயின் பண்ண விருப்பப்பட்டீங்கன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். நம்ம 100th மூவி நம்ம வந்து சேர்ந்து செலிப்ரேட் பண்ணுவோம். ஸோ இன்றைக்கி நம்ம என்ன மூவி பார்த்துருக்கோன்னா மார்கன், நம்ம விஜய் ஆண்டனி அவர் நடிச்சிருக்காரு. ஸோ அந்த மூவி தான் வந்து நம்ம இன்றைக்கி பார்த்துருக்கோம். ஸோ மூவி பார்த்திங்கன்னா க்ரைம், சூப்பர் நேச்சுரல் அண்ட் த்ரில்லர் அந்த ஜானரில் தான் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ நம்ம வந்து நார்மலாக வந்து ஒரு க்ரைம் த்ரில்லர் மூவி பார்த்துருப்போம். ஸோ ஒரு மர்டர் நடக்கும். ஸோ அந்த மர்டரை யார் பண்ணான்றதை கண்டுபிடிப்பாங்க. ஸோ அதுக்கான மோட்டிவ் என்னன்றதையும் கண்டுபிடிப்பாங்க. அதில் எந்த அளவுக்கு வந்து கொஞ்சம் வந்து இன்ட்ரெஸ்டிங்காக எலமெண்ட்ஸ் ஆட் பண்ண முடியும் அதை பண்ணுவாங்க. ஸோ இந்த மூவியில் பார்த்திங்கன்னா அதே மாதிரி தான் நடக்குது. ஸோ ஸ்டார்டிங்லேயே வந்து ஒரு கொலை ஒன்று நடக்குது. ஸோ கொலை நடக்கும்போது நடக்கிற விஷயங்களை வச்சு ஸோ வந்து அந்த இன்வெஸ்டிகேஷன் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அந்த கொலை நடந்தது வந்து ஒரு ரொம்ப வித்தியாசமான முறையில் நடந்திருக்கு. ஸோ உடம்பு ஃபுல்லாக வந்து அந்த பிளாக் ஆகிற மாதிரி வந்து ஒரு ட்ரக்கை வந்து அவங்களுக்கு போட்டு கொலை பண்ணியிருக்காங்க. ஸோ இது இந்த மாதிரி கொலை நடந்த உடனே இங்கேருந்து சென்னையிலேருந்து விஜய் ஆண்டனி அவர் வந்து வெளியூரில் இருக்கார். அவருக்கு வந்து ஒரு கால் போகுது. என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி மர்டர் வந்து ஆல்ரெடி வந்து அவர் லைஃப்பில் நடந்திருக்கும். ஸோ விஜய் ஆண்டனி அவரோட பொண்ணை வந்து இதே மாதிரி வந்து ஒரு 7 வருஷத்துக்கு முன்னாடி வந்து கொலை பண்ணியிருப்பாங்க. ஸோ இவருக்குமே வந்து அந்த கொலைக்காரனை பிடிக்கிற முயற்சியில் ஒரு பாதி சைடு வந்து இவருக்குமே அந்த ட்ரக்கால் அஃபெக்ட் ஆகிருக்கும். அதனால் இவர் வந்து இந்த கேஸ் கரெக்டாக இருக்குன்னு சொல்லிட்டு ஸோ இவர் வந்து ட்ரை பண்ணுவாங்க. பட் வந்து இவர் ஆல்ரெடி ரிலீவ் ஆகிறதுக்கு ட்ரை பண்ணியிருப்பார் ஸோ ஜாப்லேருந்து. ஸோ அதனால் ஒரு ரெசிக்னேஷனை வந்து அப்ரூவல் ஆன ஸ்டேஜுக்கு ஆனதுனால அதே மாதிரி இவருக்கு இந்த ஹெல்த் இஷ்யூ இருக்கிறதுனால இவர் வந்து அது அப்பாயின்மெண்ட் வேணான்னு சொல்லி முடிவு பண்ணுவாங்க. ஸோ அன்அஃபிஷியலாக இவர் இந்த கேஸை இன்வெஸ்டிகேட் பண்ணதுக்காக சென்னை வருவார். ஸோ இவர் என்ன பண்ணுவார்னா ஸோ அங்கே ஆல்ரெடி நடந்த கேமரா எல்லாமே செக் பண்ணுவாங்க. ஸோ அதில் வந்து இவங்களுக்கு வந்து ஒரு சஸ்பெக்ட் கிடைப்பான். ஸோ அந்த சஸ்பெக்ட் மூலயமா இவங்க வந்து அந்த லூப் ஹோல் பிடிச்சி வந்து போய் அந்த கேஸை வந்து கண்டுபிடிப்பாங்க. அண்ட் வந்து இது ஒரு மர்டர் நடந்திருக்கு, இது ஒரு சீரியல் கில்லராக இருக்கக்கூட வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்லிட்டு இவங்க வந்து அடுத்த கொலை நடக்கிறதுக்குள்ளே நம்ம கண்டுபிடிக்கணும்னு சொல்லிட்டு இவங்க வந்து ட்ரை பண்ணுவாங்க. ஸோ படம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப வந்து ஒரே இடத்துல நிறைய நேரம் வந்து ட்ராவல் ஆகிற மாதிரி இருக்குது. ஸோ ஒரு சஸ்பெக்ட் கண்டுபிடிக்கிறாங்க. ஸோ அவனை இன்வெஸ்டிகேட் பண்ணுறதையே வந்து அந்த இன்டர்வல் வரைக்குமே கூட வந்து எடுத்துகிட்டு போகிறாங்க. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து கொஞ்சம் பரபரப்பாக போகிற மாதிரி அந்த சீனுமே இல்லை. ஸோ இவங்க கண்டுபிடிக்கிறது வந்து கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தாலுமே கூட ரொம்ப வந்து ஸ்லோவாக போகிற மாதிரி தான் இருக்குது. அண்ட் வந்து ஸ்டார்டிங்லேயே சொன்ன மாதிரி சூப்பர் நேச்சுரல்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் வந்து இந்த மூவியில் இருக்குது. ஸோ இது வந்து நார்மலாக வந்து நம்ம ரொம்ப பாசிபிலிட்டியோடு இருக்க வந்து மூவி மாதிரி கிடையாது. கொஞ்சம் வந்து நம்மளால் முடியாத விஷயங்களை வச்சு இந்த கேஸை கண்டுபிடிக்கிற மாதிரி தான் இருக்கும். ஸோ அது வந்து நம்மளுக்கு வந்து ஒரு த்ரில்லர் எக்ஸ்பீரியன்ஸ் இன்னும் கொஞ்சம் நமக்கு வந்து கம்மி பண்ணிடுது. சூப்பர் நேச்சுரல்னும் போது ஸோ அது எப்படி இருந்தாலும் வந்து அதில் கண்டுபிடிக்கிறதுக்கான வழி நிறைய இருக்கும். ஸோ நம்ம நார்மலாக ஒரு விஷயத்தை கண்டுபிடிக்கிறது தான் வந்து அந்த த்ரில்லர் வந்து கொஞ்சம் வந்து வித்தியாசமாக இருக்கும். ஸோ அந்த இதில் சூப்பர் நேச்சுரல் இருக்கிறதுனால ஸோ அவங்க சொல்கிற விஷயம் இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தாலும் அவங்க அந்த கண்டுபிடிக்கிற நேரத்தை இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தாலும் ஸோ எஃபர்ட் எதுவுமே இல்லாமல் அவங்க கண்டுபிடிக்கிற மாதிரி தான் இருக்குது. அண்ட் வந்து இதில் ஒரு ஃபஸ்ட்டு ஒரு சஸ்பெக்ட் வருவான்னு சொல்லலை. மோஸ்ட்லி வந்து இந்த படம் ஃபுல்லாகவே அந்த பையனை வந்து ட்ராவல் வர மாதிரி இருக்கும். ஸோ விஜய் ஆண்டனி வந்து ஜஸ்ட் அவங்களை கைட் பண்ணுற மாதிரி தான் வந்து இந்த படத்தில் வந்து பண்ணியிருப்பார். பெருசாக வந்து ஒரு ஆக்ஷன் சீன்ஸோ இல்லை அவர் வந்து கண்டுபிடிக்கிற மாதிரியோ எந்த ஒரு சீனுமே பெருசாக இருக்காது. ஸோ 90% ஆஃப் த கேஸ் வந்து அந்த பையனே வந்து சால்வ் பண்ணுற மாதிரி தான் வந்து போட்டிருப்பாங்க. ஸோ அவரோட கேரக்டர் தான் வந்து படத்தில் வந்து முன்னாடி நிறுத்தியிருக்காங்க. ஸோ அவரோட ஆக்டிங்கும் நல்லாயிருக்கு. ஸோ அவர் பண்ணுற விஷயங்கள் தான் வந்து இந்த படத்தையே வந்து கொண்டு போகுது. ஸோ இப்படி போயிட்டு இருக்கும்போது ஒரு நார்மல் வந்து ஒரு மர்டர் நடக்குது. சரி, அகைன் வந்து இன்னொரு மர்டர் நடந்துருது. ஸோ அதுக்கப்புறம் தான் வந்து இவங்க கொஞ்சம் சீரியஸாக வந்து இது எப்படியாச்சும் சீக்கிரமாக கண்டுபிடிச்சாகணும்னு சொல்லிட்டு வந்து கண்டுபிடிக்கிறாங்க. கில்லர் யாருன்றதை காட்டுறது வந்து கொஞ்சம் நமக்கு வந்து சஸ்பென்ஸாக தான் இருக்குது. ஸோ அந்த வந்து நம்ம யாருமே வந்து எதிர்பார்க்காத கில்லர் தான் வந்து இதில் வந்து ரிவீல் பண்ணுறாங்க. அதுக்கு முன்னாடி நமக்கு ஒரு 2-3 பேர் மேலே வந்து டவுட் வர மாதிரி நார்மலாக வந்து இந்த சீரியல் கில்லர் மூவியில் வந்து எல்லாருமே டவுட் பண்ணுற மாதிரி தான் காட்டுவாங்க. ஸோ பேய் படத்தில் பார்த்திங்கன்னா எல்லாருக்குமே பேய் பிடிச்ச மாதிரி காட்டுவாங்க, யார் பேயாக இருக்குன்ற மாதிரி. ஸோ இது அதே மாதிரி தான் இந்த மூவியில் வந்து நிறைய பேர் வந்து சஸ்பெக்ட் மாதிரி காட்டுறாங்க. பட் வந்து கிளைமேக்ஸில் வந்து அந்த உண்மையான கொலைக்காரனை ரிவீல் பண்ணுறது வந்து அது வந்து நல்லா இருந்துச்சு. ஸோ ஒரு நார்மலான கொஞ்சம் வந்து ஒரு டீசெண்டாக பண்ணியிருக்காங்க. ஸோ ஒரு ஆவரேஜான ஒரு க்ரைம் த்ரில்லர் மூவி தான். டைம் இருந்துச்சுன்னா பாருங்கள். ஸோ ஆல்ரெடி நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா 10க்கு எவ்வளோ ரேட்டிங் தருவீங்கன்றதை கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். பாய். டே 89 மூவி கம்ப்ளீட் பண்ணிட்டோம். மூவி நேம் மார்கன். கலாசோவில் தான் பார்த்துருக்கோம். எக்ஸஸ் விஜயகுமார் 12:45 ஷோ.